நமஸ்காரம் சொல்லுங்களா. ஹரி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப அழகாக இருந்தது கடந்த சனிக்கிழமை. நீங்கள் எல்லோரும் உச்சரிப்போட அழகான உச்சரிப்போட குருஜி சொல்லி கொடுக்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க. மிகவும் ஆனந்தமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் படிக்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாரம் நம்ம ரிவிஷன் வச்சதில் நீங்கள அந்த ரிவிஷனில் எல்லோரும் நல்லா சொன்னீங்க அப்படின்ட்டு தேவி மேமும் சொன்னாங்க. ஸோ குருஜி சொல்லி கொடுத்ததை இந்த வாரம் சொல்லி கொடுத்ததில் எவ்ரிடே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ரிவிஷனில் நீங்கள் எல்லோரும் அதை கரெக்டான உச்சரிப்போட்ட சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இதே நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயம் நிறைய பெரிய பெரிய ஸ்லோகங்களும் உங்களால் ரொம்ப ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். சரியா? இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்லோகாவோட நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ராமபிரானை பற்றி நம்ம இன்றைக்கி புது ஸ்லோகா பார்க்கலாம். ராமர் யார்? நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ராமர் மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம். அவர் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா தேவிக்கும் மகனாக பிறந்தவர். அவர் உண்மையும் கருணையும் தைரியமும் மற்றும் அனைவரிடமும் காட்டும் அன்பிற்கு பெயர் பெற்றவர். அவ்வளவு அன்பு காமிப்பாராம் எல்லாருக்கிட்டேயும். ரொம்ப நேர்மையாக அவர் நடந்துக்குவாராம். ராமர் எப்போதும் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தர்மத்தை பின்பற்றியவர். அவருடைய தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக அவர் 14 ஆண்டுகள் வனவாசம் போனாராம். வனவாசம்னா என்ன? ஃபாரஸ்ட்டு. வனம்னா ஃபாரஸ்ட்டில் 14 வருஷம் இருந்தாராம். அதுக்கப்புறம் சீதையை, அவருடைய மனைவியான சீதையை மீட்டுவதற்காக வீரத்துடன் ராவணனை தோற்கடித்தாராம். அந்த போரில் ராவணனை தோற்கடித்து சீதையை மீட்டு மறுபடியும் அயோத்தியாவுக்கு முடிசூட்டினார்களாம். பட்டாபிஷேகம் செஞ்சார்களாம் ராமருக்கு. சொல்லுங்களா. இப்போ சொல்லுங்கள், ராமபிரான்கிட்டேருந்து நாம் என்னென்னலாம் கற்றுக்கொள்ளணும்? முதல்ல உண்மையுடன் நாம் இருக்க வேண்டும். 2வது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். கரெக்டாக? அடுத்து 3வது என்ன? பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். 4வது தைரியமாக மற்றும் சரியாக இருக்க வேண்டும். சரியான செயல்களை மட்டும் செய்ய வேண்டும். சரியா? அடுத்து அனைவரிடமும் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும். கடைசியாக எப்போதும் நம் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். அதாவது நற்பண்புகளை மட்டும் பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் நம்ம இப்போ ராமபிரான்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவை. சரி, இப்போ நம்ம ஸ்லோகாவுக்கு போகலாமா? என்ன ஸ்லோகா அதை நான் படிக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து படிங்க. முதல்ல வேர்ட் பை வேர்டாக போகலாம். சரியா? ராமாய ராமாய ராமபத்ராய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே வேதசே ரகுநாதாய ரகுநாதாய நாதாய சீதாயாஃப் சீதாயாஃப் பத்தயே பத்தயே நமஹா. இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃப் பத்தயே நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃப் பதயே நமஹ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணருடைய ஒரு புது ஸ்லோகா. அதாவது கிருஷ்ணர் யார்? ராமர் மகாவிஷ்ணுடைய 7வது அவதாரம். ஆனால் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுடைய
8வது அவதாரம். ராமர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்தார். ஆனால் கிருஷ்ணர் தர்மத்தை உபதேசிப்பதற்காக அவதரித்தவர். அவருடைய பெற்றோர்கள் வாசுதேவரும் தேவகியும். அவர் பிறந்த இடம் மதுரால. சரியா? அவர் எப்பொழுதுமே அன்பும் அறிவும் ராஜதந்திரமும் மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக திகழ்ந்தவர். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் என்றால் ரொம்ப உயிராம், அவ்வளவு பிடிக்குமா வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு. அவர் வெண்ணெய் சாப்பிடும் லீலை, குறும்புத்தனம், விளையாட்டுகள் அவ்வளவும் ரசிக்கக்கூடியவை. அவ்வளவு அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குமா. கிருஷ்ணர் ஒரு சிறந்த நண்பனாக இருந்தாராம். அதாவது நண்பர்களுக்கு ஆபத்து வரும்போது முன்னாடி நின்று உதவுவாராம். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் பழகுவாராம். அப்புறம் நண்பர்கள் தவறு செய்தாலும் அவர்களை சரியான பாதையில் வழி நடத்துவாராம். எப்போவுமே ஒரு சிறந்த நண்பராக அவரும் இருந்திருக்கார். இப்போ கிருஷ்ணரை பற்றி நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? கிருஷ்ணர்கிட்டேருந்து முதலாவது, கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்க கூடாது. 2வது, தீமையை எதிர்க்கும் துணிவு எப்போதும் இருக்க வேண்டும். 3வது, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் புன்னகையுடன் இருக்க வேண்டும். நம்ம இப்போ கிருஷ்ணாவை பற்றி ஒரு ஸ்லோகா பார்க்கலாம். கிருஷ்ணாய கிருஷ்ணாய வாசுதேவாய வாசுதேவாய தேவகீ தேவகீ நந்தனாய ச நந்தனாய ச நந்தகோப நந்தகோப குமாராய குமாராய கோவிந்தாய கோவிந்தாய நமோ நமஹ நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மர் அவதாரம். நரசிம்மருடைய தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது நரம் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம், லயன். அதாவது மனித உடலும் சிங்க முகம் கொண்டவராக இருப்பார். அதனால தான் அவர் பேர் நரசிம்மர் அப்படின்னு பேர் வந்தது. முன்னொரு காலத்தில் ஹிரண்யகஷிபு அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தானா. அவனுடைய மகன்தான் பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் என்ன செஞ்சானா, எப்பொழுதுமே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு விஷ்ணுவை பற்றியே போற்றி வந்தான். பிரஹ்லாதனுடைய தந்தையான ஹிரண்யகஷிப்புக்கு அது பிடிக்கவே இல்லை. ஹிரண்யகஷிப்பு பிரம்மாவிடம் ஒரு கடினமான வரத்தை பெற்றிருந்தான். அது என்ன வரம் தெரியுமா? அதாவது அவன் மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ அல்லது பகலிலோ அல்லது இரவிலோ உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ நிலத்திலோ அல்லது வானத்திலோ தன்னுடைய மரணம் ஏற்படக்கூடாது என்பதே அவனுடைய வரம். ஹிரண்யகஷிப்புக்கு பிரஹ்லாதன் எப்போவுமே விஷ்ணுவை போற்றி கொண்டதுனால ரொம்ப கோபம் அடைந்தானா. அப்போ ஒரு நாள் பிரஹ்லாதன்கிட்ட போய், உன் கடவுள் எங்கே இருக்கிறான் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்க, பிரஹ்லாதன் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்ல, கோபத்தோட ஹிரண்யகஷிப்பு அங்கிருந்த ஒரு தூணை உடைத்தாராம். அதிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டார். பிறகு அந்த நிபந்தனைகளெல்லாம் மாறாமல் நரசிம்மர் என்ன செய்தாரா, இரண்யனை மாலை நேரத்தில், அதாவது
பகலும் இல்லை இரவும் இல்லை. மாலை நேரத்தில் வாசற்படியில், அதாவது உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, வாசற்படியில் தனது மடியில், அதாவது நிலத்திலும் இல்லாமல் வானத்திலும் இல்லாமல் தனது நகங்களால், அதாவது ஆயுதமின்றி நகங்களால் வதம் செய்தார். இவ்விதமாக இரண்யன் பெற்ற வரத்தின் எந்த ஒரு நிபந்தனையும் மீறப்படாமல் அந்த அசுரன் தோற்கடிக்கப்பட்டான். நரசிம்ம பகவான் அசுரனை அழித்தபோது கோபமாக தெரிந்தாலும் தனது பக்தன் பிரஹ்லாதனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அதன் பிறகு அவருடைய ஆசியோட பிரஹ்லாதன் ஒரு சிறந்த ஞானமுள்ள மன்னராக திகழ்ந்தான். நம்மை பாதுகாப்பவரான நரசிம்ம பெருமானை நாம் எப்போதும் நினைவில் கொள்ளுவோம். இப்போ நம்ம நரசிம்ம பெருமானுடைய ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். உக்ரம் உக்ரம் வீரம் வீரம் மகாவிஷ்ணும் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் ஜ்வலந்தம் சர்வத்தோ சர்வத்தோ முகம் முகம் நிருசிம்ஹம் ன்று அந்த ன்றுன்னு வரணும். என்ஆர்யூ ன்று ஹாஃப்ரு வரணும். நிருசிம்ஹம் பீஷணம் பீஷணம் பத்ரம் பத்ரம் மிருத்யு மிருத்யு மிருத்யும் மிருத்யும் நமாம் யஹம் நமாம் யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். இன்னைக்கு நம்ம ஒரு 3 ஸ்லோகா, அந்த 3 ஸ்லோகாவுடைய குட்டி கதையும் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் இன்னொரு புது ஸ்லோகாவோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நமஸ்காரம். ஹரி ஓம்.